வல்லுக்கு தேவானுக்கு லட்சுமிக்கு ஆண்டாளுக்கு காமாட்சிக்கு மீனாட்சிக்கு பிள்ளையாரப்பா ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணுல கட்டுப்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ தம்பி, அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார். இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணை தள்ளிட்டு போறான் சார். யார் அப்பன் யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பளம் வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யரே அப்பன். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. முருகா, நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன், என்ன மன்னிச்சு. குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ இகழ்ந்த வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. ஏய், என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா? முதல்ல பேரை சொல்லல. சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. ஏலே கிண்டல பண்ணுங்க. ஐயா பத்தி சொல்லுவேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லஞ்சவங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர். அதனாலதான் சிஎம்ஏ ஐயாவை திருநெல்வேலியில இருந்து இங்க மாத்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆர்சி புக்கு லைசன்ஸ் புக் ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலட்டல், தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, யார் போட்டோ எடுத்தாளே, உங்க எல்லாரையும் கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டாளே. சார் சார் சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார். வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஆமா சார். சார் பார்த்தா பாவமா இருக்கு சார், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி, நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். 4 பேரும் வரிசையில நில்லுங்களே. Attention! About head! A left, a right, a left, a right, a left, a right, a left, a right. About head! A left, a right, a left, a right, a left, a right. Halt! பொண்ணுங்களா, மார்ச் மாஸ் போதும். அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ, தண்ணி அதை காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி, எப்பறம் நம்ம பனிஷ்மெண்ட்? சென்னை 17 இதாண்டா. கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. டேய், ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது. என்ன உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லங்க, ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல? ஆ? இல்லங்க, நீங்க டீ பார்ட்டி கொடுக்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, எஸ் சொன்னேன். டீ பார்ட்டி தான். திஸ் இஸ் டீ ஷாப். இங்க இருக்கிறது டீ, வாங்கி கொடுத்த டீ பார்ட்டி, தட்ஸ் ஆல். மாஸ்டர் மேடம், ஒரு 8 டீ ஸ்ட்ராங்கா போடுங்க. 4 டீ கிளாஸ் கழுவி, 4 டீ கிளாஸ் கழுவாம. தெய்வமே அசத்திறேன். டேய், டீ போடா. லுக், இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சீங்க, கத்தி கூச்சல் போட்டு தர்மடி வாங்க வச்சிருவேன். என்னடா? எடுத்துக்கா. இது எப்படி இருக்கு? அம்மா இந்தாங்கம்மா. இந்தா. இதை எப்பறம் குடிக்கிறது? இந்தாங்கம்மா. இதெல்லாம் கழுவாத கிளாஸ், இது கழுவுன கிளாஸ்மா. சந்தேகம் இல்ல, நம்ம கடைதான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததே இல்லையே. எனக்கு சித்திரவதை ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாழ வைத்த தெய்வமே வாழ்க. தாயே, அம்மா, நீங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும், இந்த டீ கடை வித்துட்டு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். சின்ன ஹோட்டல் என்ன, 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சின்ன காரியம் என்ன, பெரிய காரியமே பண்றேன். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? பைல்வான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். பைல்வானா? எப்படிப்பட்ட பைல்வான்? நான் ஒரு குத்து விட்டேன்னா அவன் 6 தையல் போடணும். அதையே 2வது குத்து விட்டேன்னா 36 தையல் போடணும். மாஸ்டர், அம்மா, நீங்க ஹோட்டல் கட்டணும்னா நாங்க தினம் இங்க வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க.
இந்த 4 பேரோட சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நடு தெருவுல அலைய விடுங்க. டேய் அம்மாவே சொல்லியாச்சு சட்டையில அவருங்கடா. என் சட்டையிலடா உங்க சட்டைய. அவரா அவரா யார் சார் நீங்க? ஏப்பா பசங்களா என்ன பண்றீங்க? வீட்ல டிவி பாக்குறீங்களா? ஐயோ அண்ணே, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கோ? ஒண்ணுமில்ல, ஒரு 4 பொண்ணுங்க வந்துச்சு, இந்த கேசட்டை குடுத்துச்சு, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டேன் போச்சு. என்ன இந்த படம் காட்டுற வரகானா? டேய் கிருஷ்ணா. டேய் எங்க அப்பாடா. என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லடா, இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு படம் காட்டுறாங்களாம். அதை பார்க்கத்தான் வந்தேன். நீ வந்துட்ட, உட்கார் சேர்ந்து பாப்போம். பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருதுப்பா. அட இன்டர்வியூ விடுவாங்கப்பா, அப்பப்போ ஒண்ணுக்கு. இப்ப உட்கார்ந்து பாரு. மூர்த்தி, ஐயோ அப்பா, படம் பார்க்க வந்திருக்கிறியா? ஆமாப்பா. அடப்பாவி, வரும்போது சொல்லிட்டு வந்துட கூடாது, 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அப்பா கண்ணா, படம் பார்க்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையே எடுத்துட்டு நல்லா பாரு. அப்பா. மகனே, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பார்க்க போறீங்க. விஜி ஆன் பண்ணுடி. எங்க அப்பனால சேர்த்து வச்சிருக்காண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா. பாவண்டா எங்க அம்மா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள கால்களை மாத்திடுறான்டா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருப்பா. எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா. என்ன டேய், என் காசுல வளர்ந்துட்டு என்னைய குறை சொல்றியா? அவன் சொன்னதுல என்ன தப்பு? நீ என்ன சின்ன விடா தானே வச்சிருக்கணும்னு நினைச்ச. நான் சண்டை போட்டு தானே உனக்கு சொந்த விடானே. நானும் சேல்ஸ்கால வந்தவதான். புத்தி இருந்ததுனால பொண்டாட்டி ஆயிட்டேன். அவனை போட்டு அடிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல சைட் அடிச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பவும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்க. அவன் என்ன தப்பா சொல்லிட்டா? என்ன பிச்சாண்டி சில்லற பேர்லையா மனுஷன் தவிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப வந்து பெருசா தமாஷ் பண்ணிட்ட. ஏஎஸ்பி விழுந்து கடிச்சிருப்பாரு. அதான் சார்ஜ் எடுத்த உடனே பத்திரிக்கை சபார்டினேட்ஸி நெஞ்சில குத்துறது டெடிகேஷன் இல்ல, ஆரம்ப சூரத்தனையா. இந்த தாமஸ் கோரா கையில ஐபிசியோட பல பிரிவுகள் இருக்குன்னு அந்த கிறுக்கங்கிட்ட சொல்லிய. யூனியன் என் கையில இருக்கு. No, no, Mr. Hakim. I don't want any explanation. மனுஷன் தானே, தொட்டதுக்கெல்லாம் இப்படி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஷோ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. See, நம்ம டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வராம நடந்துங்க மிஸ்டர் ஹக்கீம். சார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூனிட்டி வாழ்க. மனிதநேயம் உள்ள மாணவர்களே, கியூபா சகோதரர்கள் அங்கே செத்து வழிகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது அனுப்பணும். எதையாவது போடுங்க போடுங்க சார், யோசிக்காத போடுங்க. தண்ணி அடிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. நாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிலேயே. காலேஜ்ல கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பகல் சாப்பாட்டுக்கு பக்கெட் வேணும்டா, இல்லன்னா நீ வாங்கி கொடு. இந்த அப்படி தேங்க்யூ. கிளாஸுக்கு வரலையா? வேலையை தெரியும் தெரியும், உன் வேலை என்னன்னு தெரியாதாக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இண்டியா மோட்டார் கார் காம்படிஷன்ல தமிழ்நாட்டின் சிறந்த பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவி ராமகிருஷ்ணனுக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுக்கட்டும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இன்னைக்கு இவ்வளவு பேக்கு தான் அடிக்கணும்னு இவன் நமக்கெல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது. ஓகே? நீ குடிச்சு இஷ்டம் போல ஆடு. தேங்க்யூ. ரவி ராமகிருஷ்ணனுக்கும் அவன் வருங்கால மனைவி ஆனி டேனியலுக்கும்
அவங்க ஒத்துமையான குடும்ப வாழ்க்கைக்கும் நிறுத்துற அத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆனி டேனியல் ஒரு நாளும் ஆனி ரவி ராமகிருஷ்ணன் ஆக முடியாது. நான் ஆக விட மாட்டேன். அவ எப்பவும் ஆனி தாமஸ் கோரா. அவன் அடிக்க ஆரம்பிச்சாலே குழப்பிடுவான். என்ன பெட்டு வைக்கிறியா? தைரியம் இருந்தா பெட்டு வைக்கட்டும். தைரியமா பெட்டு கட்டேன்டா. கட்டேன்டா ரவி கட்டு. ஏய் நான் வரல. ஓகே பெட். கட்டுறா கட்டு. அவன் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பேசுவான். போடா பயந்தாங்குழி. ஆனியை நான் கட்டிக்க முடியலன்னா என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா பெட்டு கட்டு. இவன் மொட்டை அடிக்கிறது நம்ம கிட்ட இருந்து பார்க்கலாம். அதானே பெட்டு வைக்க சொல்லு, பெட்டு வைக்க சொல்லு, பயந்தாங்குழி பெட்டு வைக்க சொல்லு. ஏய், தைரியமா கட்டுறா. ஆனி விருப்பப்படி அவ யார வேணும்னாலும் சொந்தமாக்கிக்கலாம். ஒருத்தன் தாலி கட்டிட்டான்னா மத்தவன் குறுக்க வரவே கூடாது. ஓகே ஓகே சொல்றா. தைரியமா சொல்றா. ஏய் சொல்றா. ஓகே.